ஆகையினாலே இன்றைய தினம் மங்களகரமான பராபவ ஆண்டு உத்தராயண புண்ணியகால ஆனி மாதம் பௌர்ணமி நன்னாளாகிய இன்றைய தினம் இறைவனுடைய திரு அருளை பற்றி சற்றே சிந்திக்கிறோம். அதாவது தியாகராஜ பெருமானை பற்றி நாம் அனைவரும் தெரிந்தது. திருவாரூர் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒப்பற்ற வடிவமான தியாகராஜ பெருமான் சோமஸ்கந்த வடிவம் என்று சொல்வார்கள். சிவபெருமானுக்கு இடபாகத்தில் அம்பாலும், அம்பாளுக்கும் இறைவனுக்கும் நடுவில் முருகப்பெருமானும் இருக்கக்கூடிய அற்புத திருக்கோலம். இது ஒரு பெரிய கதை, அற்புதமான வரலாறு. இந்த வரலாறை பற்றி நாம் ஏற்கனவே அதிகமான அளவில் சிந்தித்திருக்கிறோம். அப்பேற்பட்ட தியாகராஜருக்கு நிலவுகந்த பெருமான் அப்படின்னு ஒரு பேரு. நிலவுகந்த பெருமான், பெருமாள் பெருமான், நிலவு உகந்த பெருமான். அது என்ன நிலவு உகந்த பெருமான்னா, பெருமானுடைய பிரகாசம் எப்பேற்பட்டது, அந்த தியாகராஜ பெருமானுடைய ஒளிவெல்லம் எவ்வளவு பெருசு அப்படின்னா கோடி சூரிய பிரகாசம். அப்படி சூரியன் பெருமான் காலில வந்தார் அப்படின்னா அவருடைய ஒளி வெள்ளத்துல சூரியனுக்கே கண் பூசுவான். சூரியனுக்கு என்னவா கண் பூசும். அவ்வளோ ஒளி வெள்ளம் முகந்தவராக தியாகராஜ பெருமான் இருக்கிறார். ஜோதிடத்துல ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புறேன். அதோட ஒப்பிட்டுல சொல்லியிருக்கார். ஜோதிடம் போனீங்கன்னா அஸ்தங்க தோஷம்னு ஒன்று சொல்லுவாங்க. கிரகங்கள் வந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அது என்ன அஸ்தங்கம் தோஷம் அப்படின்னா, சூரியனோடு அதிக பாகையில் ஏதேனும் ஒரு கிரகம் நெருங்கும் பொழுது அந்த கிரகங்கள், அதாவது ராகு கேது தவிர, சந்திரன் நெருங்கினா அது அமாவாசை, சந்திரன் விட்டு. அதை தவிர மற்ற ராகு கேது சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் புஜாதிகள் யாராவது நெருங்கினாங்கன்னா சூரியனுடைய ஒளி வெள்ளத்தின் முன்பாக அந்த கிரகங்களுடைய ஒளி காணாமல் போய்விடும் அப்படின்றது ஒரு விதி. இது அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு பெரிய போக்கஸ் லைட் பக்கத்துல ஒரு குண்டு பல்பை எரிய வச்சா குண்டு பல்புல இருந்து வெளிச்சம் வருமா வராதா? வரும். ஆனா அந்த வெளிச்சம் அந்த போக்கஸ் லைட்டுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக, அந்த பெரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி காணாம போயிடும், நம்ம கண்ணுக்கு அகப்படாதுங்களா? அது போல பெருமான் காலையில வந்தாருன்னா அவருடைய ஒளி வெள்ளத்தினால் சூரியனுக்கு கண் பூசுமா. சூரியனுடைய இயக்கம் ரொம்ப முக்கியம் இல்ல பகல்ல. அப்ப பகல் பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கையை தடைபடக்கூடாது, அப்படி வந்து சூரியனுக்கு கண்ணு பூசக்கூடாதுன்றதுக்காக பெருமான் வந்து ஒரு நிறைய காரணம் சொல்லுவாங்க. அதுல ஒரு காரணம், பெருமான் வந்து இரவு பொழுது உலா காண்பாராம் தியாகராஜர். பெருமானுக்கு இரவு பொழுதுல உலா காண்பதனால் நிலவு உகந்த பெருமான் அப்படின்னு பேரு. இதற்கு என்ன பேரு? நிலவு உகந்த பெருமான் அப்படின்னு பேரு. நிலவு உகந்த பெருமான். தியாகராஜர் எப்பவுமே எப்ப உலா காணுவார்னா இரவு பொழுதுதான் உலா காணுவார். பெரும்பான்மை 100 சொன்னார். எங்கெல்லாம் தியாகராஜ பெருமான் இருக்கிறாரோ அங்கெல்லாம் தியாகராஜ பெருமான் என்ன பண்ணுவாரு? இரவு பொழுதுதான் உலா காணுவார். நம்ம ஊர்லயே சென்னை பகுதியில, சென்னைக்குள்ளே 2 தியாகராஜ பெருமானுடைய சிறப்பு பெற்ற திருத்தலம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒன்று சென்னைக்கு தெற்காக இருக்கக்கூடிய திருவொற்றியூர், மற்றொன்று சென்னைக்கு வடக்காக இருக்கக்கூடிய திருவான்மியூர். திருவொற்றியூரில் நந்தியம்பெருமானுக்காக சிவபெருமான் தியாக கோலம் பூண்டு நடனம் ஆடி காட்டுகிறார். அங்க ஒரு திருத்தலம். திருவான்மியூர்ல வான்மிகை முனிவருக்காக, நந்திகை முனிவருக்காக வேண்டி நடனம் ஆடி காட்டுகின்றார். அது மற்றொரு ரெண்டு பெருமானும் நள்ளிரவு மேலதான் உலா காண்பார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன, 2 பேருமே நிலவு உகந்த பெருமான். தெரிஞ்சுக்கிறோம். தியாகராஜர் அப்படின்னு மனசுக்குள்ள வந்த உடனே என்ன வரணும்னா, தியாகராஜ பெருமான்
நிலவு உகந்த பெருமான் அப்படின்னு தெரியும். ஏன் இரவுல வராரு? பகல்ல வந்தா யாருக்கு கண்ணு பூசும்? சிவபெருமானுக்கு, சூரியனுக்கு கண்ணு பூசும். அப்பேற்பட்ட ஒளி வெள்ளம் இருந்தவர் தியாகராஜ பெருமான். அந்த தியாகராஜ பெருமானை யார் அனுதினமும் வழிபட்டு வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை ஒளி மிகுந்ததாக மாறும். அவ்வளவு தேஜஸான மூர்த்தம். அந்த மூர்த்தத்தை வழிபாடு பண்ணும் போது உங்கள் வாழ்க்கையிலும் அந்த கோடி சூரிய பிரகாசத்தை கொடுக்கிறார். தியாகராஜ பெருமானை வழிபடுகின்றவர்கள் பேரோடும் புகழோடும் செல்வத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வது திண்ணம், உறுதி, சத்தியம். மாறவே மாற. யார் தியாகராஜ பெருமானை மனமுகந்து வழிபடுகின்றார்களோ அவர்கள் நிச்சயம் வாழ்வில் வெற்றியாளர்களே தவிர தோல்வி அடைவதற்கு ஒரு சிறிய ஐயம் இல்லை. அதனால வாழ்க்கையில வெற்றியே இல்லையே பெருமானே அப்படின்னு யாரா நினைச்சீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். திருவாரூர் இருக்கக்கூடிய தியாகேச பெருமானை ஒரு முறை சென்று வழிபாடு செய்திருக்கிறது. அதை தொடர்ந்து திருவொற்றியிலும் திருவான்மையோட்டிலும் இருந்த அருள்வாரிக்கூடிய இந்த தியாகேச பெருமானை வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் பெருமான் உங்களது வாழ்க்கையை ஒளி மிகுந்ததாக மாற்றி தருவார் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையவே கிடையாது. மற்றொரு நாள் தியாகராஜ பெருமானுடைய வரலாறை உண்மையாக சிந்திக்கலாம். மற்றும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய சிறப்புகளை பற்றி சிந்திக்கலாம். இன்றைய தினம் வழிபாட்டுக்கு நடுவில் இந்த அளவே நமக்கு கிடைத்தது. இந்த அளவே நாம் தியாகராஜ பெருமானை பற்றிய அற்புதமான ஒரு தகவலை நாம் தெரிந்து கொண்டோம். இதெல்லாம் நாம் எம்பெருமானுடைய கருணையினாலும் அடியவர் பெருமக்களுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இன்றைய தினம் நமக்கு கேட்க கிடைத்தது, அடியனுக்கு சொல்ல கிடைத்தது. இதெல்லாம் பாக்கியம் என்றால்தான் சொல்ல முடியும். சும்மாதான் அதெல்லாம் தியாகராஜ பெருமான் வாயில வரவே வராது. தியாகராஜ பெருமான் வாயில வருது நீங்க கேட்கறீங்க அப்படின்னா எத்தனையோ பூர்வாங்கத்துல நம்ம செய்யக்கூடிய புண்ணியத்தெல்லாம் எத்தனையோ கோடி ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால்தான் இன்றைய தினம், அதுவும் முழுநிலவு நாள், ஆணி மாதம் முழுநிலவு நாள்ல முக்கணியை வைத்து இறைவனுக்கு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால் இனி உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக இருப்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. வாழ்க்கை திருச்சிற்றம்பலம்.